வெல்கம் பேக் டு வீடியோ கைஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லவ்லி கேமிங் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா FFCS அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 டேயில் நமக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது ஏகப்பட்ட ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதில் கொடுக்குற ஃப்ரீ ரிவார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 84% வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐகான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோக்கு நான் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் கொடுத்துங்க நண்பா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், FFCS இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 or 2 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் விட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ காஸ்ட்யூம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா FFCSம் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ லாபியில் நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து FFCS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கும். டைம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஈவெண்ட்ஸ் பீயிங் 1 டே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, 1 டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஈவெண்ட் ஓப்பன் ஆயிரும். இது வந்து இப்போயே நம்ம பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை நான் பின்னாடி சொல்கிறேன் எப்படின்ட்டு. 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போயா டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்துச்சு. அதே மாதிரியே தான் இந்த ஈவெண்ட்டும். இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் டே லாகின் பண்ணிங்கன்னா மட்டும் இந்த பேக் கிடச்சிரும். ஸோ இதோட ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் எல்லாம். அந்த பேக்கோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான பேக் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் டே லாகின் பண்ணாவே நமக்கு கிடச்சிரும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ காஸ்ட்யூமு, கிரானைட் ஸ்கின்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் நாளைக்கு ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். இன்னும் 1 டே எகோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. நாளைக்கு ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ட்ரிக் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதில் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி மிஷின்ஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கேம் ப்ளே பண்ணோம்னாவே போதும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பாக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். அது தினைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு ரிவார்ட்ஸும் கொடுக்கல. ஸ்கேனர், பவுண்ட்ரி இந்த மாதிரி விஷயம் தான் கொடுக்குறாங்க. ஸோ மேலே இருக்க அந்த லைக் பொம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வேறு ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து தெளிவாக நமக்கு தெரியல. ஸோ கீழே இருக்கிறதுல அந்த பாக்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்கேனர், பவுண்ட்ரி இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதே ஈவெண்ட்டில் இன்னொரு பேஜ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டீமை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சில கொஞ்சம் ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்னென்ன ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியல. 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ்லாம் போட்டிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு நேரம் கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளூ கலரில் ஒரு டோக்கன் தராங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஈவெண்ட்டில் இன்னும் என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியல. நாளைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ நாளைக்கு நம்ம உள்ளே போய் டேரெக்டாகவே பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் செலக்ட் பண்ணி அதில் எது ஜெயிக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஏகப்பட்டது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 min, 5 min, 10 min அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ரிவார்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரீ காஸ்ட்யூம் கொடுக்க போகிறாங்க அந்த ஈவெண்ட்டில். அது என்ன காஸ்ட்யூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த ஈவெண்ட்லாம் மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்ட்ஸாகவே ஏகப்பட்ட பொருள் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் இந்த வீடியோவில் பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த காஸ்ட்யூம் தான் நமக்கு தர போகிறாங்க. இந்த ஈவெண்ட்டை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். போயா ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்யூமோ சம்திங் ஏதோ கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டும். இந்த ஈவெண்ட்டில் இந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க. நான் கூட பார்த்தீங்கன்னா அந்த மெயில் காஸ்ட்யூம் தான் இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி உள்ளே வந்தால் ஃபீமேல் காஸ்ட்யூமை கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காஸ்ட்யூம் தான். இந்த ஈவெண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு டோக்கன் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டோக்கன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கிடைக்கும். இல்லைனா மேட்ச்சுக்குள்ளே எங்கேயாவது பொறுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுப்பானுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் பாருங்கள், இங்கே கீழேருந்து மேலே அது ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா ஸோ அந்த மேலே இருக்க அந்த ஃப்ரீ கிஃப்ட் பாக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த காஸ்ட்யூம் கிடைக்கும். இந்த ஈவெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இந்த காஸ்ட்யூமை ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் தான் இருக்குது. மெயில் காஸ்ட்யூம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த மெயில் காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா FFCS அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் நடக்கும். அந்த டோர்னமெண்ட் லைவ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடீம் கோட் கொடுத்து அந்த காஸ்ட்யூம் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஈவெண்ட் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த 29ஆம் தேதி தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபைனலாக இருக்கும். அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த காஸ்ட்யூம் தருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த லைவ் ஸ்ட்ரீம் டேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் ஈவெண்ட்ஸ்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தாவே இருக்கும். 22ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா 12 PM. ஸோ மத்தியானம் தான் நினைக்கிறேன். PMனா 12 மணி 12:30 பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. அந்த டோர்னமெண்ட் லாஸ்ட் டே அந்த கிராண்ட் ஃபைனலில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த காஸ்ட்யூம் ரெடீம் கோடாக கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்குள்ளே ஏதாவது ஈவெண்ட்டில் விட்டாலும் விடுவானுங்க. இவனுங்களை பற்றி நம்பவே முடியாது, எதுவும் சொல்லவே முடியாது நம்பி. அந்த மெயில் காஸ்ட்யூம் வந்து நமக்கு ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொடுத்து தான் ஆகணும் அவனுங்க. ஸோ அதனால் ஃப்ரீயாக கொடுத்துருவானுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த FFCS ஸோ FFCS வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அது ஒரு ஈவெண்ட்டு. அதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் லாகின் ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 7 நாள் லாகின் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெத் பாக்ஸ் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இந்த டெத் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கும் ரெண்டும் ஒரே மாதிரியே தான் இருக்குது. இந்த ஈவெண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரியே தான், ஒரே கலரில் தான், ப்ளூ கலர் தான் ஃபுல்லாகவே. ஸோ இது ஒரு ஈவெண்ட்டாக. ஸோ இதில் இந்த இது கொடுக்குறானுங்க, கன் பாக்ஸ் கொடுக்குறாங்கன்னா அவதார் கொடுக்குறானுங்க.
அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கில் அடிச்சிங்கன்னா அவத்தார் கொடுக்குறானுங்க பேனரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கிரானைட் கொடுத்துருக்கானுங்க பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 25 கில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரானைட் கொடுக்குறானுங்க. அந்த கிரானைட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கிரானைட்டும் ப்ளூ கலரில் தான் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக தான் இருக்குது. ஸோ இந்த கிரானைட் இப்படி தான் நம்ம இருக்கும். இது எல்லாமே ப்ளூ கலர் தான். ஸோ எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அப்படியே மின்னலும் வெடியும் கலந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது நண்பா. ஸோ கிரானைட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலர் தான். காஸ்டியூம்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தான் இருக்கும். இந்த ஈவெண்ட்டோட லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 20 நிமிஷம் விளையாண்டிங்கன்னா ஒரு பச்சை கலரில் பாக்ஸ் 3 தரானுங்க. அது என்னன்னு தெரில, அது பெட் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 நிமிஷம் கேம் ப்ளே பண்ணிங்கன்னா அன்றைக்கி லாஸ்ட் டே ஸோ 3 வெப்பன் ராயல் வவுச்சர் கொடுக்குறானுங்க. அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 நிமிஷம் கேம் ப்ளே பண்ணிங்கன்னா இந்த ஸ்கேர் தரானுங்க நண்பா. ஸோ இதோட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா டபுள் டேமேஜ். ஸோ மேகசின் கம்மி பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்கின் தான். இந்த ஸ்கேர் ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக கொடுக்க போகிறானுங்க. டேட் கணக்கெலாம் இல்லை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் தான் போட்டிருந்தது. அதெல்லாம் சரிடா, எங்களுக்குலாம் இந்த மாதிரி ஈவெண்ட் ஓப்பன் பண்ணோம்னா ஒன் டே இன் கோ காமிக்குது, உனக்கு மட்டும் உள்ளே போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு சின்ன ட்ரிக் தான். ஸோ ட்ரிக்குன்னு சொல்கிறதோட ஒரு சிம்பிள் மெத்தட் தான். ஸோ அது பண்ணுங்க, உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ உள்ளே போய் எதுவும் பண்ண முடியாது, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஈவெண்ட்டை ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸோ ஒன்றும் இல்லை, உங்கள் செட்டிங்ஸுக்கு போய்ட்டு 23ஆம் தேதின்னு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி டேட்டு வந்து 18 போட்டிருக்கோம், 23ஆம் தேதி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கேம் ஆனில் வச்சுருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் லாபியில் கேம் ஆன் பண்ணி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க போய் டைம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஈவெண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நண்பா, கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தினைக்கும் காலையிலேயே வீடியோ கொடுப்போம். இன்னும் ஒரு 5 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மத்தியானம் தான் கொடுப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோவே மேக் பண்ணி போகிறது ரொம்ப நேரம் ஆயிடுது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஈவெண்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. எந்த ஈவெண்ட்னா எல்லாம் ஒரே ஈவெண்ட் தான். ஸோ எந்த விஷயம் எந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா லைக் கொடுக்காதீங்க, லைக் கொடுத்துங்க. நம்ம சேனலை புதுசாக பார்த்தோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல்லைக்கன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் 84% பார்த்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அப்புறம் ஒரு சின்ன பெஸ்ட் மணி ஏர்னிங் ஆப், வெறும் 15 MB தான். நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் டாப் அப் பண்ணலாம். இதில் ஏர்ன் பண்ணுற மணியை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ணிக்கலாம். வெறும் 15 MB தான். எல்லாத்தையும் ஏற்ற சொல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கங்க ஏற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட் மணி ஏர்னிங் ஆப் நண்பா. ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கோம். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15 MB தான். இதில் வந்து ஏகப்பட்ட கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 MBக்கு இவ்வளோ கேம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ஃப்ரீ கேம்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேம்ஸ் விளையாண்டே பார்த்தீங்கன்னா இதில் ஈஸியாக மணி சம்பாதிக்கலாம். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் வெட்டர் கேம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கார் ரேஸு, கிரிக்கெட், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மேட்சஸ் இருக்கும். ஸோ உள்ளே போய் நீங்கள் ஈஸியாக கேம் ப்ளே பண்ணி ஈஸியாக வித்ரா பண்ணிட்டு போயிடலாம். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா லைவ் ப்ரூஃபாகவே காமிக்கிறேன். நீங்கள் வந்து 10 ரூபா வச்சுருந்தீங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 60 ரூபாய்க்கு வித்ரா பண்ணுறேன். மினிமம் 10 ரூபாலேருந்து பார்த்தீங்கன்னா 2000 வரைக்கும் இருக்குன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் வச்சுருந்தேன், அதனால் பேடிஎம்க்கு வித்ரா பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் இந்த மாதிரி எது வேணுமா நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேடிஎம் வச்சுருக்கனால வித்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அதில் நம்மளோட ரெஃபரல் கோடும் பார்த்தீங்கன்னா சைடில் வருது. இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சைன் அப் போனஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பேடிஎம்மில் வித்ரா பண்ண பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே நமக்கு வந்துருச்சு. ஸோ லைவ் ப்ரூஃபாகவே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம பேடிஎம்க்கு தான் வித்ரா பண்ணோம் 60 ரூபா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே வந்துருச்சு. இந்த ஆப் டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது ஏற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 15 MB தான். நம்ம ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா சைன் அப் போனஸ் கிடைக்கும் ஃபஸ்ட் டைம் ஏற்றுறவங்களுக்கு. அந்த ஆப் மூலிமா வர காசு வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு ரெடீம் கோட் வாங்கி டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க, வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோக்கு நான் லைக் கொடுக்காம பார்த்துக்கிட்டேன், லைக் கொடுத்துங்க நண்பா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் கொடுத்துங்க. அப்படியே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல்லைக்கான ஆல் கொடுத்து வச்சுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட பெஸ்ட்டான வீடியோ சந்திப்போம். நான் என் லைஃப்ல ஏதாவது பெருசாக சாதிக்கணும் மச்சான். நீ எதுலடா சாதிப்ப? உனக்கு என்ன தெரியும்? என்னன்னா நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு வளர்ந்தோம். உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணலாம். அவ்வளவுதான். அப்போ விட்டுட்டேன். இப்போ தோணுது ஜெயிக்கணும்.